என்ன ஆச்சு, என்ன செஞ்சீங்க, ஏன் ஒன்றுமே செய்யலை, உடனடியாக செய்ய வேண்டும், அரசு என்ன செஞ்சது, இந்த மாதிரி கேள்விகளை தயவுசெய்து கேட்காதீங்க. அரசியல் நிகழ்வுகள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தாக்குதலாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அதாவது இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பாயை வந்து ரேடிகலைஸ் பண்ணி அவரை வந்து ஒரு டெரரிஸ்டாக மாற்றிருக்காங்க. இந்த இளைஞனுடைய தலைமை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு அது பாகிஸ்தானில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய தலைவர் மசூத் அசர் பாகிஸ்தானில் இருக்காருங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. வீடியோ ஒன்றையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு செஞ்சது அப்படிங்கிறத அந்த அமைப்பே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சார், இறந்த 37 சோல்ஜர்ஸில் 2 சோல்ஜர்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வீரர்களையும் மகன்களாக, நம்மளுடைய சகோதரர்களாக நாம் பார்க்க வேண்டும். சார், இந்தியா வந்து எலெக்ஷன்ஸ் நியரிங்கில் இருக்கும். பட் இந்த டைமில் வந்து வரலாறு காணாத ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஆன் இந்தியன் சோல்ஜர்ஸ். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது மிகவும் துயரமளிக்கும் ஒரு சம்பவம். பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அளவிற்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அதுவும் கடந்த சில ஆண்டு காலமாக தாக்குதல்கள் நடந்தால் கூட இந்த அளவுக்கு உயிர் சேதம் இல்லை. தற்கொலை தாக்குதலும் இந்த அளவுக்கு சமீப காலத்தில் காஷ்மீரில் நடந்ததில்லை. ஸோ இது எல்லாமே வந்து இப்போது நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த சம்பவத்தில் உயிர் தியாகம் செய்த நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு நாம் நம்முடைய வணக்கங்களை செலுத்திக் கொள்வோம். அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மற்ற இராணுவ வீரர்கள் விரைவில் நலமடைய வேண்டும், குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இதுக்கும் வந்து ஒரு தேர்தலோட ஒப்பிடுறதுங்கிறது வந்து ரொம்ப தவறான ஒன்று. தேர்தல், அரசியல் நிகழ்வுகள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தாக்குதலாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இது இந்தியாவிற்கு எதிராக செய்யப்படும் ஒரு தாக்குதல். இது இந்திய அரசுக்கோ ஏதோ ஒரு அமைப்புக்கோ ஒரு கட்சிக்கோ அதுக்கு எதிராக செய்யப்படுவது அல்ல. இது வந்து இந்திய நாட்டிற்கு எதிராக செய்யப்படும் தாக்குதலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் எதிராக செய்யப்படும் ஒரு தாக்குதல். நாம் அனைவரும் அரசுடன் ஒத்துழைத்து இதற்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கறதுக்காக அரசு செய்யும் என்ற நம்பிக்கை நாம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தக்க பதிலடினா என்னவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? அரசு தான் வந்து எது தக்க பதிலடி அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்க வேண்டும். இராணுவத்துடன் கலந்து ஆலோசித்து பிரதமர் ஏற்கனவே இன்று அறிவித்திருக்கிறார். இதற்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை இராணுவத்திடம் அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதாக பிரதமர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். ஸோ மிக முக்கியமாக பிரஜையாக இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் அரசின் மேல் அழுத்தம் போடக்கூடாது. என்ன ஆச்சு, என்ன செஞ்சீங்க, ஏன் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத கேட்கக்கூடாது. அரசுக்கு கால அவகாசம் எது எப்போ செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த முடிவை அரசும் இராணுவமும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அது வந்து ஐதர் இந்த தொலைக்காட்சி சேனல் விவாதங்களில் நாம் வந்து பேசுவதனாலேயோ அந்த மாதிரி இல்லை மக்களிடையே வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புறதுனாலேயோ அந்த அழுத்தத்தை நாம் அரசு மேல் வைக்கக்கூடாது. எப்போ அதற்கு பதிலடி, என்ன பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அரசு அவர்கள் முடிவு செய்வதற்கு நாம் விட்டுவிட வேண்டும். அவர்கள் மீது முழு நம்பிக்கையும் நாம் வைத்திருக்க வேண்டும். ஸோ ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டிசிஷன்ஸ் டேக்கன் வந்து பாகிஸ்தான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்ட் நேஷனில் இருக்க லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேன் யூ ப்ளீஸ் டெல் அஸ் வாட் தட் மீன்ஸ் சார்? இல்லை, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருந்ததே வந்து ரொம்ப நாளாக ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்று. அதில் வந்து பொருளாதார ரீதியாக 2 நாடுகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய வர்த்தகத்தில் சில கன்செஷன்ஸ், அதாவது சில சலுகைகள் இந்தியாவும் வழங்கும். அந்த ரீதியாக நடந்து கொண்டிருந்த ஒரு இதுதான் வந்து அந்த ஒரு விஷயந்தான் வந்து இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ். அதை வந்து விட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்காக இந்த சம்பவத்திற்காக பொறுப்பேற்று கொண்டிருக்கிற ஜெய்ஷ்-இ-முகமது அப்படிங்கிற அந்த அமைப்பு, அதனுடைய தலைவர் மசூத் அசர் பாகிஸ்தானில் இருக்காருங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, ஆதாரங்களை வைத்து கொண்டிருக்கிறீர்களாங்கன்னா அவங்களே வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. வீடியோ ஒன்றையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு செஞ்சது அப்படிங்கிறத அந்த அமைப்பே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. யார்
அந்த தற்கொலை தாக்குதல் நடத்தினாரு அப்படிங்கிற அந்த இளைஞர் பேரையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இனிமேல் வந்து யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத ஒரு விசாரணை நடத்த வேண்டும். விசாரணை எப்படியும் இராணுவம் நடத்துவாங்க உறுதியாக. அதுக்கு அதனுடைய ஏதேனும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ஸ் இருந்தனவா அது எல்லாத்துக்கும் அவங்க தீவிரமாக விசாரணை நடத்துவாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நிச்சயமாக இது எங்கிருந்து வந்திருக்கிறது, அதனுடைய இந்த தற்கொலை தாக்குதலை நடத்திய அந்த இளைஞர்களுடைய தலைமை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு அது பாகிஸ்தானில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இது வரைக்கும் வெளிவந்திருக்கிற செய்தி. சார், பட் அமைப்பு பாகிஸ்தானில் இருந்தாலும் டைரெக்டாக அதை ஃபீல்டில் பண்ண டெரரிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரோன், அதாவது இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பாயை வந்து ரேடிக்கலைஸ் பண்ணி அவரை வந்து ஒரு டெரரிஸ்ட்டாக மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இந்தியா இப்போ எதுக்கு சார் வந்து நிற்குது? இல்லை, அதாவது இந்த இளைஞர் வந்து கடைசியாக அவர் குடும்பத்திலிருந்து மார்ச் மாதம் 2018ஆம் ஆண்டிலிருந்து அவர் பிரிஞ்சு சென்று விட்டார். அதுக்கு பிறகு அவர் எங்கே இருக்காருங்கிறதே அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத அவங்க குடும்பம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவரை வந்து அவருக்கு எங்கே அழைத்து சென்றார்கள், என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் அதன் பிறகு அவர் வந்து இத்தகைய ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலில் அவர் ஈடுபடுறார். அதுதான் வந்து கிடைத்திருக்கிற செய்தி. ஸோ இதில் 2 அம்சங்களை பார்க்கணும். ஒன்று வந்து இப்பொழுது நடத்தப்பட்ட தாக்குதல், அதற்கு அரசு எத்தகைய பதிலடி ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டும், அது எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அரசு முடிவு பண்ண வேண்டியது. 2வது அம்சம் வந்து அங்கு இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது எவ்வாறு அரசு அணுக வேண்டும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அங்கு இருக்க வேண்டும், அது வந்து தனிப்பட்ட அதுவும் 2ம் வந்து ஒரு விதத்திலே லிங்க்டு என்று சொன்னாலும் அந்த பிரச்சனையை வந்து தனியாக அணுக வேண்டும். இப்பொழுதுக்கு 40க்கும் அதிகமான இந்திய இராணுவ வீரர்கள், அதாவது சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நடந்த இந்த மிக வருந்தத்தக்க சம்பவத்திற்கு அரசு எவ்வாறு ரெஸ்பான்ஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ். அதுக்கு பிறகு அஃப்கோர்ஸ் அந்த லார்ஜர் இஷ்யூ ஆஃப் காஷ்மீர் இருக்குது, அதற்கு என்ன தீர்வு உண்டு அப்படிங்கிறத பற்றியும் அரசு நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். சார், இறந்த 37 சோல்ஜர்ஸில் 2 சோல்ஜர்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இன்று ஒரு மிக அற்புதமான ஒரு பழைய ஹிந்தி பாடல், அதனுடைய வரிகளை நான் பார்த்தேன். அது ட்விட்டரில் யாரோ அதை வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த இந்தியாவினுடைய பல பகுதிகளிலிருந்து வந்த வீரர்கள், அவங்க ஒவ்வொரு பகுதியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பிட்டு இவர்களெல்லாம் இந்தியர்கள் என்று தான் நாம் போற்ற வேண்டும் அப்படிங்கிறது ரீதியாக சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு நினைவு வருது. தமிழ்நாட்டிலிருந்து வீரர்கள் தங்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு வருந்தத்தக்க சம்பவமாக இருந்தாலும், இந்தியாவினுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வந்த அந்த 40க்கும் அதிகமான ஒவ்வொரு வீரர்களையும் நம்மளுடைய வீரர்களாக நாம் பார்ப்போம், நம்மளுடைய மகன்களாக, நம்மளுடைய சகோதரர்களாக நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற சென்டிமெண்ட் தான் வந்து இந்த நேரத்தில் அப்படி தான் நம்ம எல்லோருமே வந்து யோசிக்க வேண்டும். சார், இந்த அட்டாக் வந்து ஒரு சின்ன அட்டாக் கிடையாது. 350 kg ஐஇடி பாம்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை அசெம்பிள் பண்ணி ஒரு பாமை ரெடி பண்ணி ஒரு அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து அந்த டெரரிஸ்ட் வந்து எங்கள் ரேடாரில் இருந்தார் முன்னாடி அப்படின்னு கூட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு வந்த ஒரு இன்சிடெண்ட் இப்படி ஒரு நிலைக்கு வந்து நிற்கிதுன்னா there should be some security labs இல்லையா சார்? நிச்சயமாக வந்து இராணுவம் விசாரணை நடத்துவாங்க. எப்படி இந்த இவ்வளவு கிலோகிராம் வந்து வெடிப்பொருள் எப்படி உள்ளே வந்தது, நாட்டுக்குள்ளே எப்படி உள்ளே வந்தது, இந்த தீவிரவாத அமைப்பின் கையில் எப்படி சென்றது, இது பார்டருக்கு அந்தாண்டிலிருந்து அந்த பக்கத்திலிருந்து எடுத்து வரப்பட்டதா, இது போன்ற பல கேள்விகளுக்கு அடுத்த சில நாட்களில் வந்து நிச்சயமாக பதில்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ப்ளஸ் இவ்வளோ பெரிய கான்வாய், கிட்டத்தட்ட 70 வண்டிகளில் 2000க்கும் அதிகமான துணை இராணுவ வீரர்கள் செல்லும் போது அதற்கு தேவையான ரெக்கானசன்ஸ் எல்லாம் செய்யப்பட்டதா, இது எல்லாம் வந்து உறுதியாக இராணுவம் விசாரிப்பாங்க. அரசும் அந்த விசாரணையை நடத்தி அதன் அடிப்படையில் இது மேற்கொண்டு இதை தடுப்பதற்கு என்ன வழி. ஏற்கனவே வந்து உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, இனிமே வந்து கான்வாய், மிலிட்ரி கான்வாய் பெரும் அளவில்
மூவ்மெண்ட் இருக்கும்போது சிவிலியன் டிராஃபிக்கை நாங்கள் நிறுத்தி வைக்க போகிறோம். அதாவது பொதுமக்கள் அந்த கான்வாய் தாண்டி ஒரு ஸ்பாட்டை போகிற வரைக்கும் சில நிமிடங்களுக்கோ அங்கே இருக்கிற சாதாரண பொதுமக்களினுடைய போக்குவரத்தை நிறுத்தி வைக்க போகிறோம், அதை அனுசரித்து போங்க அப்படிங்கிற ரீதியாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இத்தகைய நடவடிக்கைகள் மூலமாக இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் பார்த்துக்கொள்வதற்கான ஒரு முயற்சி அரசு எடுக்கும். ஆனால் உறுதியாக மிக முக்கியமாக நம் பிரஜையாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? இப்போ அரசிடம் நாம் நம்பிக்கை வைத்து இதற்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று நாம் விட்டுவிட வேண்டும். எஸ்பெஷலி தொலைக்காட்சி மீடியா ஹவுசஸ் தொடர்ந்து அரசின் மீது அழுத்தம் கொடுத்து ஏதானும் செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும், அரசு என்ன செஞ்சது, இந்த மாதிரி கேள்விகளை தயவுசெய்து கேட்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் சரியான ஒன்றாக இருக்க வேண்டும். அவசரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கக்கூடாது. அது ஒரு சரியாக சிந்தித்து எடுக்கப்பட வேண்டிய முடிவு. அதற்கு நம்மளுடைய இராணுவம் உலகத்தில் எந்த இராணுவத்திற்கும் குறைந்தது அல்ல, உறுதியாக எடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நாம் அவர்கள் மீது வைக்க வேண்டும். அழுத்தம் தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப்லேயும் எவ்வளோ மெசேஜ் நேற்றுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி அதாவது இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்லாம் கேட்டுட்டு அரசு மீது ஒரு அழுத்தம் கொடுக்கறது அது மிகவும் தவறான ஒன்று. அரசு மீது நம்பிக்கை வைப்போம், சரியான முடிவை அவர்கள் எடுப்பார்கள். சார், லாஸ்ட் டைம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தினாங்க. பட் இந்த வாட்டி சாட்டர்டே ஆல் பார்ட்டி மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் மோடி அவர்கள். அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு கன்சென்சஸ் முடிவு, நம்ம பழைய யூபிஏ அரசின் காலத்திலும் நம்ம பார்த்துருக்கோம். இத்தகைய நாட்டுக்கு எதிராக நடக்கப்படும் தாக்குதல்களில் கட்சி வேறுபாடு இருக்கக்கூடாது. அந்த கட்சி வேறுபாடு இல்லாமல் ஒரு ஒற்றுமையான ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த அரசு எடுத்துக்கொள்ளும் இந்த முயற்சி, அதாவது அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து எதிர்கட்சிகளினுடைய அவர்களுடைய கருத்தையும் பெற்று ஒரு முடிவு எடுப்பார்கள் அப்படிங்கிற ரீதியாக நம்ம நினைக்கும் போது நிச்சயமாக அது ஒரு சரியான ஒரு ஸ்டெப் இன் த ரைட் டைரெக்ஷனாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ எதிர்கட்சிகளும் இதுவரை ரொம்ப ஓரிரு நபர்களை தவிர பெரும்பாலான எதிர்கட்சிகள் இதுவரை மிகவும் பொறுப்புடன் நடந்து கொண்டிருக்கின்ற எங்கே தவறு நடந்தது, நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி கம்பேரிசனே இல்லாமல் பொதுவாக இராணுவத்தையும் அரசையும் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ரீதியாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் சொல்லியிருக்கிறாரு. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அது எதனால் நடந்தது, ஏதேனும் தவறுகள் இன்டெலிஜென்ஸ் தவறுகள் இருந்தனவா, லேப்சஸ் இருந்தனவா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு காலம் இருக்கும். ஆனால் நிச்சயமாக இன்றைய சூழலில் உடனடியான தேவை அரசுக்கு ஆதரவு ஒவ்வொரு இந்திய பிரஜையும் கொடுக்கணும், ஒவ்வொரு இந்திய அரசியல் கட்சியும் கொடுக்கணும். அதை இதுவரைக்கும் செஞ்சுருக்கிறாங்கங்கிறது நமக்கு பெருமை அளிக்கிற ஒரு விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேட்டிவ் இன்டர்வியூஸ். தேங்க்யூ.